சில நேரங்களில் ஒரு தந்தை இறந்துருப்பார், பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, சொத்தை பிரிக்கணும். என்ன சொல்லுவாங்க, இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு யார் தடையாக இருப்பாங்கன்னா அந்த அம்மா தான் தடையாக இருக்கும், இறந்து போனவருடைய மனைவி. இல்லை அத்தா சொத்தை நான் இருக்கிற வரைக்கும் பிரிக்கக்கூடாது. இப்போ இந்த அம்மாவோட பெரிய பாவி உலகத்தில் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான் பிரிங்கன்னு சொல்கிறான். பிரிங்கன்னு என்ன அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்படி என்னென்னா சில குடும்பங்களில் அந்த பெரியவங்க உட்கார்ந்துக்கிட்டு இல்லை என்னுடைய ஹயாத் வரைக்கும் நீங்கள்லாம் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. எனவே அருமையானவர்களே, இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய இந்த உத்தரவை நாம் பின்பற்றணும். 2 விஷயங்களை பின்பற்றினோம்னா இந்த சமுதாயம் காலத்திற்கும் செல்வத்தில் வளமாக இருக்கும். ஒன்று, இறந்தவருடைய சொத்தை பிரிக்கிறதுல உச்சக்கட்ட பேணுதல். 2வது ஜக்காத்து கொடுக்கறதுல பேணுதல். இந்த 2ஐயும் இந்த சமுதாயம் கடைபிடிச்சதுன்னு வைங்க, ஒரு மனுஷனுடைய சந்ததிகளில் வறுமைங்கிறது வரவே வராது. உலமாக்கள் வரவே வராது. வாழ்ந்த குடும்பங்கள் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன? அந்த குடும்பத்தில் இந்த சொத்தை பிரிக்காம எங்கெல்லாம் நடக்குதோ அந்த குடும்பங்கள் ஒரு கட்டத்தில் ரோட்டுக்கு வந்துடும். இதை நான் சொல்லலை, பெரியவர்கள் சொல்றாங்க. ஜக்காத்து கொடுக்காத பணக்கார குடும்பம் ஒரு கட்டத்தில் ரோட்டுக்கு வந்துடும். இந்த 2ஐயும் கரெக்டாக நீங்கள் பின்பற்றினீங்க, எத்தனை தலைமுறை ஆனாலும் உங்களுடைய சந்ததிகளில் வறுமை வராது. அல்லாஹ் இந்த பாக பிரிவினையை முழுமையாக பேணக்கூடிய தௌஃபீகை நமக்கு தந்தருள்வானாக.